Hi friends, welcome to my channel. நம்ம நீங்கள் என்ன பார்க்கணும்னா how to solve the cube அது எப்படி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இது மட்டும் சேர்ந்துருக்கு, இதை நல்லா கழிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே கலைஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன கலர் எடுக்க போகிறேன்னா ரெட்டு இருக்குது, ரெட்டு சேர்க்க போகிறேன். இப்போ இங்கே 2 கலர் வந்துச்சுனால நம்ம இப்போ இதை மேலே தூக்கிட்டோம். இப்போ இது வந்து சென்டருக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும். அப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படி டர்ன் பண்ணிங்கன்னா இது இங்கே வந்துடும். இப்போ இது இங்கே போகணுமா, அப்போ ரைட் சைடு திருப்புங்க, டாப்பில் இருக்கிறத கீழே இருக்குங்க. இப்போ அந்த சொன்னல அதை மட்டும் லெஃப்ட் சைடில் திருப்புனீங்கன்னா அந்த 2 ஜாயின் ஆகும். இப்போ திரும்ப அதை டாப் கொண்டு போயிருங்க. இப்போ வந்தால் இது சேர்ந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா பாட்டம் கொண்டு வந்துடுங்க, ரைட் சைடு திருப்புங்க. இப்போ இதை இங்கே சேர்க்கணும். அப்போ லெஃப்ட் சைடு திருப்புங்க, இதை மேலேருந்து கீழே எடுத்துருவாங்க. திரும்பவும் ரைட் சைடில் திரும்பினா இது சேர்ந்துடும், இது மேலே போயிடும். இப்போ 2 ரோ இந்த இது சேர்ந்துட்டு இப்போ இன்னும் 1 ரோ இருக்குது. இங்கே மிடில் 1 இருக்குது, பாட்டமில் 2 இருக்குது. இப்போ இதை மிடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து இங்கே பண்ணிங்கன்னா இது மேலே வந்துடும். இப்போ பாட்டம்லேருந்து இங்கே வந்துட்டு அதே மாதிரி தான். இப்போ திரும்பவும் கீழே எடுத்து வரீங்க, ரைட் சைடு திருப்புறீங்க, இது மேலே தூக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒயிட் இருக்குது, இந்த இடத்துல ரெட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 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 இடத்துல அந்த வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இப்படி லெஃப்ட் சைடு திருப்பி மேலே இருக்கிற கீழே வந்து திரும்ப ரைட் சைடில் திரும்பினா அந்த 2 இது வந்துடும். இங்கே ஒரு கலர் இருக்குது, இப்போ மேலே தூக்கினா இந்த இடத்துல மட்டும் ஆரஞ்சு பதிலாக இங்கே ரெட் வரணும். அதுக்கு அதே இடத்துல வந்து வச்சுக்கோங்க, இந்த 2ம் சேமாக இருக்கணும். அப்போ திரும்ப ரைட் சைடில் திருப்புறீங்க, மேலேருந்து கீழே இருக்கிறீங்க, லெஃப்ட் சைடில் திருப்புறீங்க. இப்போ இந்த ரோ சேர்ந்துருச்சு. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக சேர்க்கணும், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக. அதுக்கு இன்னும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம இந்த ரோ இருக்குல்ல, இதை கலைக்கணும். ஒரே ஒரு பக்கம் மட்டும் கலைச்சிட்டிங்களா, இந்த இது மட்டும் இப்போ தனியாக வந்திருக்கும். இதுக்கு அடியில் வந்து ப்ளூ கலர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த சென்டரில் சொன்னால அந்த சென்டரில் அந்த ப்ளூ கலர் வரணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ளூ கலர் இருக்குது, இதோ இங்கே இருக்குது. அப்போனா இந்த கலர் இங்கே போகணும். இதை ரைட் சைடு திருப்புங்க, மேலே இருக்கிறத கீழே கொண்டு வாங்க, லெஃப்ட் சைடு திருப்புங்க, மேலே கொண்டு. இப்போ நம்மளுக்கு இன்னொரு கலர் சேர்ந்துருக்கும். இந்த ரெட் கலர் பார்த்தா கீழே ஒயிட் இருக்கும். இப்போ வந்து இங்கே திருப்பிடணும். இந்த கலர் வந்து இங்கே போகணும். அப்போ இறக்குங்க, திரும்பவும் ரைட் சைடு தூக்குங்க, மேலே போயிடும். இப்போ இதுக்கு இந்த கலர் கீழே எல்லோ வந்திருக்கு. இப்போ எல்லோ சென்டரில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. அப்போ இந்த கலர் இங்கே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பக்கம்லாம் சேர்ந்துருக்கும், நடுவில் மட்டும் சேர்ந்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கழிச்சோம்ல, அதே மாதிரி நடுவில் கலைங்க, அவ்வளோதான். இப்போ நடுவில் கழிச்சோம்ல, இப்போ இந்த கழிச்ச கீழே ரெட்டு வந்துச்சு, இது கீழே அந்த கலர் பார்த்தோமா. இப்போ இங்கே ரெட்டு வந்துருக்கு, இது கீழே எல்லோ இருக்குது. அப்போ எல்லோ சென்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த கலர் இங்கே போகணும். அப்போ திரும்ப ரைட் சைடு திருப்புங்க, மேலே இருக்கிறது கீழே எடுத்துருவாங்க, இதை இங்கே திருவுங்க. இப்போ இன்னொரு கலர் நம்மளுக்கு கீழே வந்துருக்காயா, அது வந்து அது கீழே ஒயிட் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம ஒயிட் எங்கே சென்டராக இங்கே இருக்குது, இந்த கலர் இங்கே வந்துடுறோம். அப்போ திரும்பவும் கீழே இருக்குங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, மேலே எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேர்ந்துருக்கும். இப்போ திரும்ப ஏதாவது ஒரு சென்டர் எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒயிட் எடுத்திருக்கேன். அப்போ சுற்றி பார்த்தா இங்கே ஒயிட் இருக்குது. நம்ம இப்போ இங்கே சிரித்து திரும்ப கீழே ஒயிட்டு ப்ளூ வந்துச்சா, அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பு. இப்போ நான் சும்மா இப்படி சுற்றி பார்க்குறீங்க, இங்கே ஒயிட் வந்திருக்கு. அப்போ இங்கே கீழே வந்து ப்ளூ இருக்குது. ப்ளூ வந்து இந்த சைடு இருக்குது. ப்ளூ இந்த சைடு இருக்கலாம், நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் திருப்பணும். ரைட் சைடு திருப்பிட்டீங்க, இந்த சைடு இருக்குல்ல, இதை வந்து கீழே இருக்கிறீங்க, இதை வந்து இப்போ லெஃப்ட் சைடு திருப்பிடுங்க, இதை திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. இப்போ இது கலைஞ்சிருக்கலாம், இதை திரும்ப சேர்க்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, மேலே இருக்க கீழே கொண்டு போங்க, இதை திரும்ப இப்போ மேலே சேர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரோ நம்மளுக்கு சேர்ந்துருக்கும். இப்போ திரும்பவும் இங்கே ஒயிட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். பார்த்தா இப்போ ஒயிட் வரல, ஆரஞ்சு இல்லை, ப்ளூ இருக்குது. இங்கே வந்து எல்லோ இருக்குது. அப்போனா நம்ம இங்கே இருக்குது எல்லோ, அப்போனா ஆப்போசிட் சைடு திருப்பி இது கீழே இருக்குங்க, இதை வந்துங்க மேலே போயிட்டு இப்போ இந்த ஆரஞ்சு இங்கே போயிட்டு ரெட் இங்கே வந்துருக்கு. இந்த ரெட்டை திரும்ப இங்கே கொண்டு போங்க, அதுக்கு லெஃப்ட் சைடு திருப்புங்க, மேலே இருக்கிறது கீழே கொண்டு வாங்க, திரும்ப ரைட் சைடில் திருப்பிடிங்க, மேலே போயிடும். இப்போ இந்த ரோ பாதி சேர்ந்துருக்கு, பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ந்துருக்கு. இப்போ வந்து இங்கே எல்லோ இருக்குது, அது இப்போ வந்து க்ரீன் இங்கே இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடு திருப்பி இதை கீழே இருக்கணும், இதை லெஃப்ட் சைடு திருப்பணும், இதை மேலே இருக்கணும். அந்த கலர் இங்கே வந்திருக்கும். அப்போ லெஃப்ட் சைடு திருப்புங்க, மேலே இருக்கிற கீழே கொண்டு வாங்க, திரும்ப ரைட் சைடு திருப்பி மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் இது சேர்ந்துட்டு. இப்போ இன்னும் 2 தான் இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு இப்போ வரலை,
அதனால் இங்கே க்ரீன் இருக்கா கீழே, அந்த க்ரீனுக்கு வச்சு திரும்ப அந்த மாதிரி ஃபார்முலா போட்டுருங்க. போட்டிங்கன்னா இப்போ அந்த கலர் வந்துருப்பாங்க, க்ரீன் வந்துட்டா. இப்போ கீழே ஒயிட் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைடு இங்கே திருவி இதை இப்படி பண்ணி திரும்ப லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மேலே கொண்டு போயிட்டு இப்போ இங்கே வந்துருக்கும். ஆரஞ்சுக்கு வேலை இங்கே ரெட் சேர்க்கணும். அப்போ லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, மேலே இருக்கிற கீழே எடுத்துருவாங்க. திரும்ப ரைட் சைடு திருப்பி இதை மேலே போட்டிங்கன்னா செகண்ட் ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு சேர்ந்துடும். இப்போ பாட்டமில் உங்களுக்கு இப்போ எல் சிம்பிள் வரணும். அதுக்கு ஜே ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி போடுறோன்னா, இப்போ திரும்ப இது கீழே இருக்குங்க, இதை இப்படி இந்த 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 சைடு இருக்குல்ல, இதை வந்து இப்படி பண்ணுங்கள். திரும்ப இதை இப்படி சேருங்க, இதை இப்படி போடுங்க, திரும்ப இது மேலே இருங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எல் சிம்பிள் வந்துட்டு இப்போ வந்து இப்போ நம்ம டி சிம்பிள் வரணும். இப்போ கீழே ப்ளஸ் சிம்பிள் அது எப்படி வர போதுன்னா திரும்ப அந்த ஜே ஃபார்முலா போடுங்க. திரும்ப கீழே இருக்கிறோம், இப்படி திரும்ப வரும். இந்த சைடு வந்து இப்படி கீழே இருக்கிறோம், இதை இப்படி இருக்கிறோம், இதை மேலே ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் ப்ளஸ் சிம்பிள் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள். இப்போ வந்து இங்கே டி சிம்பிள் வரணும் எல்லா இடத்துலையும். இப்போ சுற்றி பார்த்தா இந்த இடத்துல டி சிம்பிள், இந்த இடத்துல டி சிம்பிள். அப்படின்னா இந்த சைடு கையை வச்சுக்கோங்க. இந்த சைடு இப்போ எனக்கு எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ திரும்ப உங்களுக்கு கலைச்சிட்டு சேர்த்து காட்டுறேன். ஓகே, இப்போ எனக்கு அலைஞ்சிச்சு. ஒரு பக்கம் தான் இருக்குது. அப்போ அந்த சேர்ந்த பக்கம் அப்படி கையை வச்சுட்டு இது கீழே இருக்கீங்க, 1 2 திரும்ப மேலே தூக்கிட்டு போய்ங்க. ஒரு ரைட் சைடு திருப்பி இதை கீழே இறக்கி திரும்ப வந்தீங்க, இந்த கலர் இங்கே வந்துடும். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு, ஒயிட் வந்திருக்கு, ப்ளூ வந்திருக்கு. இப்போ திரும்ப ஒரு சைடு. அப்போ அதே மாதிரி இன்னொரு ரெட்டி பண்ணுங்கள். 1 2 திரும்ப மேலே திரும்பவும் ஒரு லெஃப்ட் சைடு திரும்பினா சேர்ந்துட்டு இப்போ வந்து டி சிம்பிள் இங்கே சேர்ந்துருக்கு, இங்கேயும் சேர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரீ வந்துருக்கு. அப்போனா இந்த சைடு கையை வச்சு திரும்ப அதை போடுங்க. 1 2 மேலே ஏற்றுறோம், ஒரு வாட்டி திருக்கிறோம், அப்புறம் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு வாட்டி திருப்பினா அது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே டி சிம்பிள் வந்துடும். டி 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 எல்லா சிம்பிளுமே வந்துச்சு. இப்போ இதான் டி சிம்பிள் போடு. இந்த கார்னர் பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஒயிட் இல்லை, எல்லோ இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு பக்கம் இப்போ நான் இந்த சைடு கையை வச்சுருக்கேன். அப்போ இது கீழே இருக்குங்க, எல் சிம்பிள் 2 பக்கமே போடணும். அப்போ இப்படி திருப்புங்க, திரும்ப இது கீழே இருக்குங்க, இதை இறக்குங்க, இதை மேலே சேர்த்துங்க, இது மேலே போயிருக்கும். இது அதே மாதிரி தான். திரும்ப ரைட் சைடு திருப்புங்க, இதை மேலே கொண்டு போயிருங்க. இப்போ திரும்ப அந்த டி சிம்பிள் வர மாதிரி. இப்போ எல்லோ ப்ளூ இருக்குது, இன்னொரு வாட்டி அதே ஃபார்முலா போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் க்ரீன் எல்லோ வந்துட்டு, ப்ளூ ஆரஞ்ச் எல்லோ வந்துட்டு. இப்போ இந்த கார்னர் ஃபுல்லாக அப்போ இந்த மாதிரி சேர்ந்த பக்கம் கையை வச்சுக்கிட்டு அந்த இப்போ நம்ம ஃபோட்டோவில் 1 2 அந்த திரும்ப வந்துச்சுல, அதை வந்து 2 சைடும் பண்ணணும். அப்புறம் கீழே இருக்கீங்க, 1 2 மேலே ஏற்றிட்டீங்க, ஒரு லெஃப்ட் சைடு திரும்ப ரைட் சைடு திருப்புறீங்க, இது கீழே இருக்கிறீங்க, ரைட் சைடு இன்னொரு வாட்டி திருப்பிங்கன்னா அது மேலே போய்ட்டு இப்போ இந்த பக்கம் போடாது, இந்த பக்கம் போடுங்க. 1 1 2 மேலே தூக்குறீங்க, இதை இப்படி திருப்புறீங்க, இதை திரும்ப கீழே இறக்கிட்டு இப்படி சேருங்க. அவ்வளோ, அந்த கார்னர் எதுவுமே கலையாமல் இருந்திருக்கும். திரும்பவும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. 1 2 மேலே ஏற்றுறோம், இது பண்ணுறோம், ரைட் சைடு ஒரு வாட்டி திருப்புறோம். இப்போ இந்த பக்கம் 1 2 மேலே ஏற்றுறோம், இங்கே வரும் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடுச்சு. அவ்வளோதான், எல்லா பக்கமுமே சேர்ந்துது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.